ஒரு ஹல்க் பொம்மையை நிப்பாட்டியிருக்கேன். இந்த இடத்துல ஒரு ரிங் லைட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்டிக் லைட்டை நிறுத்தி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ இந்த ரிங் லைட்டை ஆன் பண்ணிக்கலாம். 90 mm மேக்ரோ லென்ஸை இதோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹல்க் இருக்காப்புல, ஸ்டிக் லைட்டோட பவர் இது மேலே அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம். ஹல்கை நிப்பாட்டி அதுக்கு லைட்டிங்கும் கொடுத்தாச்சு. இப்போ ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட்டு ஃபேஸில் வச்சுட்டு ஃபோக்கஸை லாக் பண்ணலாம். ஐஎஸ்ஓ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஹல்க் மட்டும்தான் தெரியாப்புல. பேக்ரவுண்டு ஃபுல்லாக டல் ஆயிடுச்சு, ஏன்னா நான் பேக்ரவுண்டுக்கெலாம் லைட் கொடுக்கல. ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஹல்கோட ஃபேஸ் நமக்கு தெரியவே இல்லை, சுற்றி லைட்டே கிடையாது. ஹல்குக்கு பின்னாடி மட்டும்தான் லைட் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீட்டரிங். கேமராவில் அது என்ன மீட்டரிங்? மீட்டரிங் அப்படின்னா நார்மலாக மீட்டரிங் அப்படிங்கிறது எதுக்கு சொல்லுவோம்? ஏதோ ஒரு அளவீடு இல்லையா, மீட்டர். கேமராவுக்கு லைட்டை மீட்டர் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரேம்குள்ளே சப்ஜெக்ட் எங்கே வேணாலும் இருக்கலாம். நம்ம ஃப்ரேமை 5 ஜோனாக பிரிச்சிருப்பாங்க. எப்படின்னா இங்கே ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3, ஜோன் 4, இங்கே ஜோன் 5 அப்படின்னு எடுத்துக்கலாமே. இப்போது ஒரு ஃப்ரேம்குள்ளே, ஃப்ரேமுன்னு சொல்கிறது லென்ஸ் வழியாக சென்சார் பார்க்கக்கூடிய ஃப்ரேம். அந்த ஃப்ரேமில் இந்த 5 ஜோனுக்குள்ளே சப்ஜெக்ட் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஸோ ரைட், அப்படி எந்த இடத்துல வேணாலும் சப்ஜெக்ட் இருக்கலாம் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடியோ முன்னாடியோ லைட் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி லைட்டு சப்ஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கை எனக்கு பின்னாடி இருக்குது. ஸ்கை அப்படிங்கிறது ஒரு வெளிச்சமான ஒரு விஷயம். ஈவினிங் ஸ்கை கூட நல்லா பிரைட்டாக தான் இருக்கும். நல்ல ஒரு சன்லைட் இருக்கிற நேரத்தில், இல்லை ஒரு ஈவினிங் சன் செட் ஆகுது இல்லையா, அந்த நேரத்தில் ஸ்கை பார்த்தா நல்லா பிரைட்டாக இருக்கும். அப்படி பிரைட்டாக இருக்கும்போது அந்த ஸ்கைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே டார்க்காக இருக்கும். இப்போ நீங்களே ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு லைட்டை இப்படி எடுத்துக்கோங்க. இந்த லைட்டை இந்த பக்கம் பார்த்து அடிக்கிறீங்க. இப்படி பார்த்து அடிக்கும்போது உங்களுக்கு லைட்டு தான் பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று காமிக்கணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஹல்குக்கு பின்னாடி லைட்டை செட் பண்ணியிருக்கேன். இதில் இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியுது. அந்த லைட்டு அந்த பொருளுக்கு பின்பகுதியில் தான் படுமே தவிர அதோட முன்பகுதி எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. சரியாக நம்மளால் அதை பார்க்க முடியாது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ லைட்டு எங்கேருந்து வேணாலும் வரலாம், அது சப்ஜெக்ட் மேலே எப்படி வேணாலும் படலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம சப்ஜெக்டை எப்படி கேமராவுக்கு இதுதான் என்னோடய சப்ஜெக்ட்டு, நீ இதை மட்டும்தான் பார்க்கணும், இது எனக்கு கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகணும், இதை எப்படி கேமராவுக்கு புரிய வைக்கிறது? அதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க இந்த மீட்டரிங் மோட்ஸ். இந்த மீட்டரிங் மோடில் ஆதி காலத்திலிருந்தே 3 மீட்டரிங் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆதிகாலம் ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு. ஆக்சுவலாக ஆதி காலத்துக்கு போக வேண்டாம். கேமரா கண்டுபிடிச்சி இப்போ நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த டிஜிட்டல் SLR, நிக்கான், கேனன் பாடியிலேருந்து நம்ம மிரர் உள்ள கேமராலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று மேட்ரிக்ஸ் மீட்டரிங், ஆர் எவாலுவேட் மீட்டரிங், ஆர் மல்டி மீட்டரிங். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க. ஓகே, இப்போ எவாலுவேட்டுங்கிறது கேனனில், மல்டி அப்படிங்கிறது சோனியில், மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது நிக்கானில். ஸோ இது எல்லாமே ஒரே வேலையை தான் பார்க்கும். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் டைம் இந்த மீட்டரிங் மோடை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இந்த மீட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் ஆர் எவாலுவேட் மீட்டர் நம்ம லென்ஸ் பார்க்குதில்ல, சென்சார் லென்ஸ் வழியாக பார்க்குதில்ல ஒரு ஃப்ரேம், அந்த ஃப்ரேமு ஃபுல்லாத்தையும் மீட்டர் பண்ணிடும். அப்படி மீட்டர் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் இங்கேருந்து எல்லா பக்கத்தில் இருந்தும் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த லைட்டை ஆவரேஜ் பண்ணி அந்த ஃப்ரேமுக்கு ஒரு லைட்டை கொடுக்கும் கரெக்டாக. அதுதான் கேமரா சொல்லக்கூடிய எக்ஸ்போஷர்.
பெரும்பாலான சிச்சுவேஷனில் இந்த மேட்ரிக்ஸ் மீட்டரிங் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக தான் இருக்கும். சில காம்ப்ளிகேஷன் கேசஸ்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லை, எனக்கு பின்னாடி வந்து சன் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ஹெவியான லைட் சோர்ஸ் வந்து எனக்கு பின்னாடி இருக்குது, இல்லை வேறு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஒரு லைட்டுக்கு முன்னாடி, இல்லை ஈவினிங் சன்செட் டயத்தில் ஒரு பறவையை நம்ம ஷூட் பண்ண போகிறோம். பறவை வந்து வானத்தில் தான் பறந்து போயிட்டுருக்கும். கீழே இருந்து எப்படியும் ஷூட் பண்ணும்போது ஸ்கை வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸாக இருக்கும். அப்படிங்கும்போது பறவை கண்டிப்பாக அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அதை கரெக்டாக மீட்டர் பண்ணி எடுக்கணும். பறவை மட்டும் தான் நம்மளோட சப்ஜெக்ட், வானம் நம்மளோட சப்ஜெக்ட் இல்லைங்கிறத கேமராவுக்கு புரிய வைக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். இதுக்கும் மேட்ரிக்ஸ் மீட்டரிங்க்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து அட்வான்ஸ் லெவல் மீட்டரிங்கில் வரும், அதாவது ஸ்பாட் மீட்டரிங். மேக்ஸிமம் வந்து அட்வான்ஸ் லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இந்த ஸ்பாட் மீட்டரிங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிகினராக இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இந்த விஷயம் வந்து தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மெனுலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேமராவில் தான் இருக்கும், மொபைல் ஃபோன்ஸில் அவைலபிள் இல்லை. பட் அந்த ஃபோக்கஸிங் ஸ்கொயரை வந்து இன்க்ளூட் பண்ணி மொபைலில் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ஃபோக்கஸிங் ஸ்கொயர் வந்து எந்த சப்ஜெக்ட் மேலே நம்ம வைக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன மாதிரி ஒரு எக்ஸ்போஷரில் இருக்குது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செல்ஃபோனே ப்ரிடிக்ட் பண்ணிடுது. ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இன்பில்ட் பண்ணிட்டாங்க. பட் இது ஒரு பெரிய ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து கேமரா அளவுக்கு இதில் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அதோட சென்சார் சைஸ் வந்து பெருசு, ரைட்? ஸோ பெரிய சென்சார் இருக்கும்போது அதால் நிறைய லைட்டை வந்து உள்வாங்க முடியுங்கிறதுனால அதை ஈஸியாக வந்து அது பண்ணி முடிச்சிடும். பட் செல்ஃபோனில் நாய்ஸ் அதிகமாக வந்துடும், இல்லை பிக்சல்ஸ் அதிகமாகிடும். ஸ்கொயராக இருக்கும், ஜூம் பண்ணி பார்த்தா டீட்டெயில்ஸ் கிளியராக இருக்காது. பட் ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் இது ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடும். இதே கிராப் பாடி கேமராவும் பண்ணும். ஏன்னா அதோட சென்சார் சைஸும் செல்ஃபோன் கேமராவோட சென்சார் சைஸை விட கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் செல்ஃபோன் கேமராவை கம்பேர் பண்ணும்போது இந்த கிராப் பாடி கேமராவோ அல்லது ஃபுல் ஃப்ரேம் கேமராவோ ரெண்டுமே ரிசல்ட்டை நல்லா தான் கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து இந்த 3 வெரைட்டி ஆஃப் மீட்டரிங் வந்து இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். பட் ஃபோனில் இந்த மீட்டரிங் மோட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. இருக்குது அப்படின்னா கீழே கமெண்டில் போட்டு விடுங்க எந்த மாடல் மொபைல் ஃபோனில் இருக்குது அப்படிங்கிறது வேணால் இந்த மாதிரி மீட்டரிங்ஸ்லாம். பட் எந்த அளவுக்கு வந்து இது அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குங்கிறதே எனக்கு தெரியல. ஓகே, நான் செல்ஃபோன் கேமரா டாபிக்கு வரல, நம்ம கேமராவை மட்டுமே பார்ப்போம். கிராப் பாடியோ அல்லது ஃபுல் ஃப்ரேமோ இதில் எவாலுவேட் மீட்டர் அப்படிங்கிறது ஓவரால் ஃப்ரேம்லேருந்து லைட்டை எடுத்து கரெக்டான ஒரு மெஷர் பண்ணி இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எல்லா பக்கம் வந்து லைட் எடுத்துக்கும். ஆவரேஜாக என்டையர் ஃப்ரேம்லேருந்து லைட்டை எடுத்துட்டு ஆவரேஜ் பண்ணி சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கரெக்டான ஒரு லைட்டை வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டேன். இங்கே முடிஞ்சு போச்சு. அதோட சென்டர் வெயிட்டட் மீட்டரிங்னு ரெண்டாவது ஒரு மீட்டரிங் இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னா பேர்லேயே இருக்குது, சென்டர் வெயிட்டட். சென்டரில் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கும், அவ்வளோதான். நம்ம ஃப்ரேமில் இந்த சென்டர் போர்ஷன் இருக்குது இல்லை, இவ்வளோ பெரிய ஃப்ரேமில் இந்த சென்டர் போர்ஷன் மட்டும், இந்த சென்டர் போர்ஷனில் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கும். லைட்டை இந்த ஒரு போர்ஷனுக்குள்ள இருந்து மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் ஆவரேஜ் பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் கரெக்டாக ஒரு லைட்டை கொடுக்கும். இதுதான் சென்டர் வெயிட்டட் மீட்டரிங். மல்டி மீட்டரிங்கில் என்டையர் ஃப்ரேமில் இருந்தும் எடுக்கும், சென்டர் வெயிட்டடில் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருந்து மட்டும் எடுத்துக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் வந்து ஸ்பேஸ் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம மீட்டர் பண்ண தேவையில்லை. பிகாஸ் அதில் வந்து ஓவராக லைட் இருக்கலாம், இல்லை ரொம்ப கம்மியாக லைட் இருக்கலாம். அப்படிங்கும்போது கேமரா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அதையும் சேர்த்து மீட்டர் பண்ணிச்சு அப்படின்னா, அதாவது கம்மியான லைட் இருந்துச்சுன்னா ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆக்கி விட்டுரும், ரொம்ப அதிகமான லைட் இருந்துச்சுன்னா ரொம்ப அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதனால கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நமக்கு இந்த ரெண்டாவதா சென்டர் வெயிட்டட் மீட்டரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது மேட்ரிக்ஸ் மீட்டரிங். நம்பர் 1ல் நான் சொன்னேன் இல்லையா, என்டையர் ஃப்ரேமில் இருந்தும் லைட் எடுக்கிறது, அதுதான் அதிகபட்சம் யூஸ் பண்ணுவோம். பிகினராக அதை தான் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியதும் இருக்கும். ஏன்னா அது மேக்ஸிமம் சிச்சுவேஷன்ஸில் கரெக்டான லைட்டிங்கை நமக்கு கொடுத்துரும். சென்டர் வெயிட்டட் வந்து ரொம்ப யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. சம் கேசஸில் யூஸ் பண்ணலாம், பட் என்ன கேட்டால் நீட் இல்லை. ஆவரேஜாக இதுவே நம்ம கரெக்டான எக்ஸ்போசரை கொடுத்துரும் எவாலுவேட் மீட்டரிங். பட் இது ரெண்டையும் தாண்டி ஸ்பாட் மீட்டரிங்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் 3வது மீட்டரிங், முக்கியமான மீட்டரிங், அட்வான்ஸ் லெவல் மீட்டரிங். இந்த ஸ்பாட் மீட்டரிங் தான் எந்த சப்ஜெக்டை வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேமராவுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நமக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு டூல் இந்த ஸ்பாட் மீட்டரிங் தான். பேர்லேயே இருக்குது ஸ்பாட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருந்து மட்டும் எனக்கு லைட்டை எடுத்துக்க அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ இங்கே நான் ஒரு ஹல்க்கு பொம்மையை கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த ஹல்க்கு பொம்மைக்கு பின்னாடி ஒரு ரிங் லைட்டையும் ஒரு ஸ்டிக் லைட்டையும் தூக்கி நிப்பாட்டியிருக்கேன். ஸ்பாட் வைப்போம். ஸ்பாட் வச்சோம் அப்படின்னா நான் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை எந்த இடத்துலேருந்து லைட் எடுக்கணுமோ அது மேலே நான் வைக்கிறேன். வச்சதும் எனக்கு என்ன பண்ணுதுன்னா
அந்த சப்ஜெக்ட்டுக்காக கரெக்டாக லைட் கொடுக்குது. இப்போ நான் அந்த லைட் மேலே ஸ்பாட் மீட்டரை வைக்கிறேன். ஸோ லைட்டுக்கு கரெக்டாக எக்ஸ்போஸ் கொடுத்துருக்குது. பட் மீட்டர் லைட் மேலே இருக்குது. ஃபோக்கஸ் வந்து ஹல்க் மேலே தான் இருக்குது, மீட்டர் லைட் மேலே இருக்குது. நான் அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ லைட்டுக்கிட்ட இருந்து லைட் எடுத்துக்கிச்சு. அப்படிங்கும்போது ஹல்க் வந்து அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. பேக்ரவுண்டுக்கு வச்சேன் அப்படின்னா, இப்போ நான் பேக்ரவுண்டுக்கு வச்சுருக்கேன். பேக்ரவுண்டு வந்து பின்னாடி இருக்குது, இருட்டாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு நான் லைட் அங்கேருந்து எடுத்துக்கேன்னு சொன்னாலும் அது ரொம்ப லைட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவே ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணி இமேஜை வந்து பிரைட்டாக கொடுத்துரும். இந்த மீட்டரிங் மோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவல் மோடில் ஒர்க் ஆகாது. நான் சோனியில் ட்ரை பண்ணியே காமிச்சிருக்கேன். மேனுவல் மோடில் கேமராவை வச்சுருக்கும் போது இந்த மீட்டரிங் எதுவுமே அது கன்சிடர் பண்ணாது. நம்ம தான் மேனுவலாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லைட்டை கூடவோ குறைச்சோ வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சப்ஜெக்ட் எதுங்கிறத நம்ம தான் கேமராவுக்கு சொல்லுவோம். ஸோ நம்ம மேனுவலாகவே லைட்டை வந்து எவ்வளோ அதிகமாக பண்ணணும் கம்மியாக பண்ணணுங்கிறத நம்மளே பண்ணி ஷூட் பண்ணிக்கலாம். பட் இந்த செமி ஆட்டோமேட்டிக் மோட்ஸ் இருக்குது இல்லையா, ஷட்டர் ஸ்பீட் மோட், அப்பர்ச்சர் மோட், ப்ரோக்ராம் மோட், இந்த செமி ஆட்டோமேட்டிக் மோட்ஸில் தான் இந்த மீட்டரிங் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ நான் அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் தான் உங்களுக்கு வந்து இதை ட்ரையல் பண்ணி காட்ட போகிறேன். மேனுவல் மோட்லேயும் நான் சம் ஃபோட்டோஸ் வந்து இந்த ஹல்கை எடுத்துருக்கிறேன். லைட்டிங் தான் மேட்டர். செட்டிங்கில் எக்ஸ்போஷர் அண்ட் கலர் செக்ஷன் பிங்க் கலர் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மெனுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா அதில் தேர்ட் ஆப்ஷனாக மீட்டரிங் இருக்கும். இந்த மீட்டரிங்கில் உள்ளே போனீங்கன்னா மீட்டரிங் மோட்ஸ்ன்னு இருக்கும். அதில் மல்டி அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து மல்டி. ஸோ அடுத்து இருக்கிறது சென்டர் வெயிட்டட், அடுத்து இருக்கிறது ஸ்பாட். இது மூணு தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போது மல்டியை பார்க்க போகிறோம். மல்டி மீட்டரில் இருக்குது. ஸோ ஃபேஸ்ட்டை ஃபோக்கஸ் வச்சுக்கிறேன். ஒரு ஷாட் எடுத்து பார்ப்போம். ஓகே, அடுத்தது சென்டர் வெயிட்டடில் செட் பண்ணி எடுப்போம். ஓகே, இது சென்டர் வெயிட்டடில் எடுத்தது. இதே நான் ஸ்பாட் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்கிறேன். இந்த ஹல்கோட மண்டை மேலே அந்த ஸ்பாட்டை கொண்டு போய் வைக்கிறோம். வச்சுட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டையும் தலையிலேயே தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஷூட் பண்ணி பார்ப்போம். என்ன டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல இல்லையா. இப்போது மேனுவல் மோடில் பார்த்தோம். ஸோ பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் இந்த ஹல்க் வந்து எல்லா ஃபோட்டோஸ்லேயும் ஒரே மாதிரி தான் எக்ஸ்போஸ் ஆகுது, எந்த சேஞ்சஸும் இல்லை. நான் உங்களுக்கு டெமோவே காமிச்சிட்டேன். ரைட், இப்போது அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் இதை போட்டு ஷூட் பண்ண போகிறோம். அப்பர்ச்சர் ப்ரையாரிட்டி மோடில் வச்சுருக்கும் போது மல்டிமீட்டரிங் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஓவராலாக லைட்டை எடுத்துக்கிட்டு கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணிடுது, முடிஞ்சு போச்சு. பட் லைட் வந்து பின்னாடி இருக்கும்போது, முன்னாடி எனக்கு ஹல்க் பொம்மை இருக்கும்போது ஹல்கோட டீட்டெயில்ஸ் வந்து டோட்டலாக அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிடுது. மல்டியில் வச்சதும் என்ன ஆகுதுன்னா இந்த என்டையர் ஃப்ரேமுக்குமே லைட் எடுத்துருது. லைட்டை எடுத்துகிட்டு ஆவரேஜாக அதை வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கு கரெக்டாக லைட்டாக கொடுத்துருது. அப்படிங்கும்போது நம்ம ஹல்க்கு வந்து கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஹல்க்குக்கு பின்னாடி தான் மெஜாரிட்டி ஆஃப் லைட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் அண்டர் எக்ஸ்போஸில் தான் வரும். பட் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சென்டர் வெயிட்டடுக்கு மாற்றுறேன். சென்டர் வெயிட்டடுக்கு மாற்றும் போது சென்டரில் மட்டும் இருந்து லைட்டை எடுத்துக்குது. சென்டர் வெயிட்டடுக்கு மாற்றுவோம். சென்டர் வெயிட்டடுக்கு மாற்றினதும் இந்த சென்டர் போர்ஷனில் இருந்து மட்டும் லைட்டை எடுத்துக்கும். அப்படிங்கும்போது சென்டரில் நம்மளோட சப்ஜெக்ட் இருக்குங்கிறனால கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகி நீட்டாக வந்திருக்கு. ஸோ சென்டரில் தான் இப்போ ஹல்க் பொம்மை இருக்குங்கும்போது ஓகே, அந்த இடத்துல வந்து கரெக்டாக எடுத்துருச்சுன்னு வச்சுக்கலாம். பட் அதுலேயும் வந்து சென்டரில் இருந்து எடுக்கும்போது இன்கேஸ் கொஞ்சம் அந்த லைட்டோட இன்டென்ஸ் கொஞ்சம் உள்ளே வருது அப்படின்னா அப்போவும் அந்த லைட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் கேமரா அதோட எக்ஸ்போசர் லெவலை வந்து கம்மி பண்ண பார்க்கும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹல்க் அண்டர் எக்ஸ்போஸ் தான் ஆகும். பட் இந்த ஸ்பாட் மீட்டரில் 2 லெவல் கொடுத்துருக்குறாங்க. சோனி கேமில் கொடுத்துருக்காங்க. மற்றதில் வந்து சைஸஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியல. சில இதில் சைஸஸே இல்லாமல் கூட இருக்கும். மொத்தம் 2 லெவல் இருக்குது. இது வந்து லார்ஜ்னு செட் பண்ணோன்னா இவ்வளோ பெரிய ரவுண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நமக்கு இவ்வளோ பெரிய ரவுண்ட் வேணும்னா இப்போ நமக்கு வந்து சின்னதாக இருந்தால் போதும். ஸோ குட்டி ரவுண்டு. பட் அது நமக்கு மேட்டர் இல்லை. அந்த ஸ்பாட்டுங்கிறது என்ன வேலை பண்ணுதுங்கிறது தான் நமக்கு முக்கியம். உங்கள் கேமராவில் அது சைஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு அட்வான்டேஜ், அது ஒரு ப்ளஸ் தான் நம்மளுக்கு. ஏன்னா சைஸை வந்து குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம். பட் மேக்ஸிமம் டைமில் வந்து அந்த ஸ்பாட்டுங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து குட்டியாக வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அது சின்னதாக இருந்தால் தான் நம்ம சப்ஜெக்ட் வந்து மேபி ரொம்ப குட்டியான சப்ஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வச்சு நம்ம லைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பாட் வந்து ஹெல்ப்பாக இருக்கும். பட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா குட்டி குட்டி சப்ஜெக்ட்
சப்ஜெக்டை வந்து நம்ம கரெக்டாக மெஷர் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் சொல்கிறேன், வேணுங்கும்போது அதை நம்ம மாற்றிக்கிற மாதிரி வச்சுக்கணும். எல்லா கேமராலையும் அப்படி இருக்கான்னு தெரியல, பட் சோனியில் நான் காமிச்ச கேமராவில் அது இருக்குது. நான் அதில் வந்து குட்டியாக தான் வச்சுருப்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் ஹல்கோட தலை மேலே அந்த பாயிண்ட், அந்த ஸ்பாட் பாயிண்ட்டை கொண்டு போய் வச்சுருக்கேன். ஏன்னா பொம்மை ரொம்ப சின்னது இல்லையா? ஸோ அதில் அந்த ஃபேஸ்கிட்ட இருந்து மட்டும் எனக்கு லைட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் அந்த பொம்மையோட ஹெட்டில் வந்து கொண்டு போயிட்டு இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சுட்டேன். நான் இன்னொரு ஆப்ஷன் வந்து இதில் வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து இந்த ஸ்பாட் மீட்டரிங் பாயிண்ட் இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்டோட லிங்க் ஆன மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சோனியில். ஒன்று, இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து ஸ்பாட்டோட லிங்க் ஆகி ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நான் எங்கே மூவ் பண்ணாலும் அந்த ஸ்பாட்டும் கூடவே சேர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று. இன்னொரு இதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பாயிண்ட்டை நகர்த்தினா ஸ்பாட் சென்டர்லேயே நின்றுக்கிட்டே இருக்கும், எந்த பக்கமும் போகாது. நான் எங்கே போயிட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சு நான் ஃபோக்கஸ் பண்ணி ஷூட் பண்ணாலும் லைட்டு வந்து சென்டர் ஆஃப் த ஃப்ரேமில் இருந்து மட்டும்தான் எடுத்துக்கும். அப்படிங்கும்போது நம்ம லைட் எடுக்க வேண்டிய இடத்த வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும், சரி வராது. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் நம்மளோட சப்ஜெக்ட் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம லைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சம்மந்தமே இல்லாத வேற எங்கேயோ இருந்து வந்து நம்ம லைட் எடுக்க மாட்டோம் இல்லையா? அதிகபட்சம் லிங்க்ல இருக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதனால நான் வந்து ஸ்பாட் லிங்க் வித் இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ங்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். நான் செட்டிங் எதில் இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன் கேம்ல. ஸ்பாட் மீட்டரிங் பாயிண்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட் லிங்க் அப்படின்னு அதிலே கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் பாயிண்ட் லிங்க்ங்கிற ஆப்ஷன்ல தான் இருக்கு. இப்போ நான் சென்டர் வச்சிடுறேன். சென்டர் வச்சுட்டு ஸ்பாட் மீட்டரிங்ல தான் இருக்கு. ஓகே, வச்சுட்டு இப்போ நான் வெளியில வந்துடுறேன். உங்களுக்கு தெரியுதா, நான் இப்போ இந்த பாக்ஸை மூவ் பண்றேன், பட் அந்த ஸ்பாட் மீட்டர் எங்க நிக்குது? சென்டர்லயே நிக்குது. பாக்ஸ் மட்டும் தான் நகர்ந்து போயிட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, நான் பாக்ஸை நான் இங்க வச்சு நான் இப்போ ஃபோக்கஸ் பண்றேன், பட் அது லைட் எங்க இருந்து எடுக்கும்? இந்த ஸ்பாட் எங்க நிக்குதோ அங்க இருந்து தான் லைட் எடுக்கும். நான் திரும்ப இந்த செட்டிங்கை வந்து நான் சென்டர்ல வேண்டாம், எனக்கு ஃபோக்கல் பாயிண்டோட லிங்க் பண்ணி, இதுதான் வந்துட்டு கரெக்டான ஒரு இது. ஏன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் நமக்கு லைட் மேக்ஸிமம் தேவைப்படும். லிங்க் பண்ணி தான் இருக்கணும். லிங்க் பண்ணி இருந்தால் தான் நம்ம மேக்ஸிமம் சுச்சுவேஷனில் வந்து நமக்கு கை கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து கதைக்கு வருவோம். இந்த ஸ்பாட் மீட்டரை வச்சு நான் அந்த ஹல்கோட தலைமையில் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சு நான் அதை மெஷர் பண்ணி ஒரு ஷூட் பண்ணுறேன். இப்போ நான் ஹல்க்கு மேலே அந்த ஸ்பாட் மீட்டரை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன்னா ஹல்க்கு வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிடும். இப்போது சுற்றி லைட் இருக்குது ஹல்க்குக்கு பின்னாடிலாம். அப்படி இருந்தாலும் ஹல்கோட தலையில் இருக்கக்கூடிய அந்த லைட்டோட இன்டென்ஸுக்கு மட்டும் கரெக்டாக வந்து அது லைட்டை எடுத்துட்டு ஹல்கோட அந்த டோட்டல் என்டையர் அந்த ஸ்ட்ரக்சருக்கும் கரெக்டாக ஒரு லைட் எக்ஸ்போஷரை கொடுத்துருச்சு. பட் சம் ஃப்ளார்ஸ் வந்து இந்த பக்கமும் வருது. அதனால் சம் ரேஸ் வந்து இந்த ரிம் லைட் மாதிரி ஹல்கை சுற்றி ஃபார்ம் ஆகிறது இதெல்லாமே இருக்க தான் செய்யுது. பட் அது பிரச்சனை இல்லை. பட் இதுவே வந்து நம்ம எவாலுவேட் மீட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அண்டர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும். ஈவன் சென்டர் வெயிட்டட் கூட அது கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணாது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் கொஞ்சம் லைட் இப்படி நகரும் போது அது பிரச்சனையாகும். அப்போ இந்த ஸ்பாட்டுங்கும் போது குட்டியான ஒரு இடத்துல இருந்து மட்டும் தானே நம்ம லைட் எடுக்கிறோம். அதை நம்ம மூவ் பண்ணி அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த இடத்துல லைட் வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் அதோட வேறு பிளேஸில் கொஞ்சம் நகர்த்தி வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு இடத்துல நமக்கு கரெக்டாக லைட் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம லைட்டை எடுத்து கரெக்டாக வந்து இமேஜுக்கு வந்து லைட்டாக எக்ஸ்போஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த ஸ்பாட் மீட்டர் வந்து நமக்கு கை கொடுக்குது. இப்போது நான் டைனோசர் பொம்மையை வச்சு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். அடுத்து சென்டர் வெயிட்டடில் வச்சு எடுத்ததும் கொஞ்சம் அதை விட பிரைட்டாக இருக்குது, இருந்தாலும் அதுவும் டார்க்காக தான் இருக்குது. இதுவே ஸ்பாட் மீட்டரை போட்டு எடுத்ததில் நான் எங்கே ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சு நான் ஷூட் பண்ணுறேனோ அந்த பர்டிகுலர் இடத்துக்கு நல்லாவே வந்து லைட் கொடுத்துருக்குது. பேக்ரவுண்டு கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, பட் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்காக தான் நம்ம ஸ்பாட் மீட்டர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இந்த 3 கார்ட்ஸ், ஒன்று பிளாக், இன்னொன்று ஒயிட், இன்னொன்று கிரே. இந்த 3 கார்டை வச்சு நான் இதை வந்து மெஷர் பண்ணி ஷூட் பண்ண போகிறேன். ஃப்ளவர் வாஸ் ஒன்று ஒரு மாடி கட்டையில் வச்சுட்டு அதுக்கு மேட்ரிக்ஸ் மீட்டரை போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்த போது இது எப்படி வந்திருக்குன்னா கரெக்டாக தான் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. பட் இது எதுக்கு நான் இதை யூஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா, இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்போஷர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ எபிசோட் நம்பர் 10. அந்த வீடியோவில் பிளாக்கில் லைட்டை மெஷர் பண்ணும்போது கேமராவுக்கு இது ஒரு இருட்டான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து ஒரு 3 ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணி இதை கிரே கலரில் கொண்டு வந்து நிப்பாட்டிடும்னு சொன்னேன். அதே மாதிரி ஒயிட்டை மெஷர் பண்ணி நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா
ஒயிட் வந்து ரொம்ப வெளிச்சமான விஷயம் அப்படின்ட்டு நினச்சிட்டு கேமரா ஒரு 3 ஸ்டாப் அண்டர் பண்ணி இதையும் கிரே கலரில் கொண்டு வந்து நிப்பாட்டிடணும்னு நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் இந்த இடத்துல டெமோவோட பார்க்கலாம். நான் இப்போ இந்த 3 கார்டையும் இந்த பிளான்ட்டில் நான் இதை 3ஐயும் வச்சு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இப்போது மல்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு வைக்கிறேன். இந்த சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஓகே, மல்டிமீட்டருங்கும் போது என்டையர் ஸ்க்ரீனுக்கும் ஆவரேஜ் பண்ணி இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கு. அடுத்தது சென்டர் வெயிட்டட். சென்டர் வெயிட்டடில் ஃபோக்கஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கோம். மல்டியை விட சென்டர் வெயிட்டடில் கொஞ்சம் ஃபோட்டோ டார்க்காக வந்திருக்கு. அடுத்தது ஸ்பாட் மீட்டர் வைக்கிறோம். ஸ்பாட் மீட்டர் எந்த இடத்துக்கு வைக்கணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். ஸோ டார்க்கான பிளேஸில் ஸ்பாட் மீட்டர் வைக்கும்போது அந்த டார்க்காக இருக்கிறதெல்லாம் பிரைட் ஆகிடுது. பேக்ரவுண்ட் எல்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நான் பேக்ரவுண்டுக்காக இந்த எக்ஸ்போஸை செட் பண்ணுறேன். ஸோ ஸ்கை லைனில் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம சப்ஜெக்ட் வந்து அண்டரில் போயிடுச்சு. எனக்கு என் சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்கணும். லைட் வந்து எனக்கு நான் எந்த இடத்துல இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்க மாதிரி அண்டர்லேயும் டீட்டெயில் வேணும், ஓவர்லேயும் டீட்டெயில் வேணும். ஸோ அது மாதிரி வச்சு நம்ம ஷூட் பண்ணிக்கணும். ஸ்கைலேயும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம போஸ்ட்டில் கூட அதை நம்ம ரெக்கவர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ நான் இந்த இடத்துல வந்துட்டு லைட்டை வந்து மெஷர் பண்ண வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஸ்பாட் மீட்டரை வச்சு எடுத்த ஃபோட்டோ, இது சென்டர் வெயிட்டடில் வச்சு எடுத்த ஃபோட்டோ, இது மல்டியில் வச்சு எடுத்த ஃபோட்டோ. இப்போது இந்த ஸ்பாட்டில் வச்சு எடுத்தது தான் நமக்கு நம்மளோட சப்ஜெக்ட் வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. இப்போ இதைவே நான் கிரே கார்டு, இந்த ஒயிட் கார்டு, பிளாக் கார்டு, கிரே கார்டு, இந்த 3 கார்டை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கார்டை நான் இதுக்கு நடுவில் நான் வச்சுருக்கேன். ஸ்பாட் மீட்டரிங்கில் இருக்குது. இப்போது நான் இந்த கார்டுக்காக எக்ஸ்போஷர் என்ன இருக்குங்கிறத பார்க்குறேன். இன்னும் கூட கொஞ்சம் க்ளோஸராக போய்க்கலாம். இந்த பிளாக் கார்டு மேலே என்னோடய ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சு ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பிளான்ட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பிளாக் கார்டுக்காண்டி எக்ஸ்போசர் நான் செக் பண்ணுறேன். பிளாக்குங்கிறது வந்து ரொம்ப டார்க்கான விஷயங்கிறதுனால நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு என்டையர் ஸ்க்ரீனும் வந்துட்டு ஒயிட்டாக காட்டுது. இப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே, இப்போ மல்டிமீட்டருக்காண்டி செக் பண்ணி பார்க்கலாம். இது மல்டிமீட்டருக்காண்டி எடுத்தது, இது ஸ்பாட் மீட்டருக்காக எடுத்தது. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, சென்டர் வெயிட்டடில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. வேணும்னா அதையும் எடுத்து காமிக்கிறேன். இது சென்டர் வெயிட்டட். இந்த சென்டரில் இருக்க போர்ஷனுக்கு மட்டும் எக்ஸ்போசர் கொஞ்சம் கூட கிடைக்கவும் இதெல்லாம் சுற்றி ப்ளீச் ஆகிருக்கு. இப்போ பிளாக் எடுத்துகிட்டு ஒயிட் கார்டு வச்சுருக்கோம். இப்போது மல்டிமீட்டரில் ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். மல்டிமீட்டரில் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது, உள்ளதை உள்ளபடி காட்டும். இப்போ அதையே ஸ்பாட்டில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ஸ்பாட்டில் லைட் வந்து எனக்கு இந்த கார்டிலேருந்து வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்டு மேலே ஃபோக்கஸ் பாயிண்ட்டை வச்சுட்டேன். லைட் எனக்கு இங்கே இருந்தால் எடுக்கணும். ஆல்ரெடி நான் செடியை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். லைட் மட்டும் இங்கேருந்து வேணும்னு சொல்லி எடுத்திருக்கேன். நான் இங்கே சேஞ்ச் பண்ண உங்களுக்கு இது மாறுறது தெரியும். அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த ஒயிட் கார்டிலேருந்து எனக்கு வந்து லைட் மெஷர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒயிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். இது ஒயிட் கார்டுக்காண்டி எடுத்தது. ஸோ ஒயிட்டுங்கும்போது பிரைட்னஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அண்டர் பண்ணிருச்சு. அடுத்தது கிரே கார்டை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கிரே கார்டு வச்சுருக்கேன். ஸ்பாட் மீட்டரில் தான் இருக்குது. லைட் வந்து எனக்கு இந்த கிரே கார்டிலேருந்து எடுக்கணும்னு நான் இங்கே கொண்டு போய் செட் பண்ணுறேன். ஆல்ரெடி ஃபோக்கஸ்லாம் பண்ணி தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இது கிரே கார்டு வச்சு எடுத்த ஃபோட்டோ, இது ஒயிட் கார்டு வச்சு எடுத்த ஃபோட்டோ, இது பிளாக் கார்டு வச்சு எடுத்த ஃபோட்டோ. மூணுமே ஸ்பாட் மீட்டர் வச்சு எடுத்தது தான். ஸோ இதில் நமக்கு வந்து கிரே கார்டு வச்சு எடுத்த ஃபோட்டோ தான் அக்யூரேட்டாக இருக்குது. பிளாக்கை வச்சு ஷூட் பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னா ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. டோட்டலாக அந்த என்டையர் இமேஜும் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு பிளாக்கில் இருந்து லைட்டை மெஷர் பண்ணி ஷூட் பண்ணும்போது. இதுவே
ஒயிட்டை வச்சு ஷூட் பண்ணும்போது இது வந்து ஒரு பிரைட்டான விஷயம்னு நினச்சிட்டு அது டோட்டலாக அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி தான் அந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்துச்சு. பட் இது ரெண்டுமே இப்போ யூஸ்லெஸ். இது ரெண்டையும் வச்சு நம்ம ஷூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போசர் கரெக்டாக வரவே வராது. நான் அதில் சொன்ன மாதிரி இந்த பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஒயிட்டை வச்சு மெஷர் பண்ணால் 3 ஸ்டாப் இன்க்ரீஸ் பண்ணணும், பிளாக்கை வச்சு மெஷர் பண்ணோன்னா 3 ஸ்டாப் டிக்ரீஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் அந்த ஃபோட்டோ கரெக்டான எக்ஸ்போஷரில் வரும். இப்போது இந்த 18% கிரே இந்த கார்டை வச்சு நம்ம இதுக்காண்டி லைட்டை மெஷர் பண்ணி நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபோட்டோ கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு தேவை. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய ஃப்ரேமில் எங்கேயாவது நமக்கு வந்து இந்த கிரே கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா கிரேலேருந்து லைட்டை மெஷர் பண்ணி ஷூட் பண்ணலாம். இது ஒரு கரெக்டான எக்ஸ்போஷரை கொடுக்கறதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணும். பட் நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் இது இருக்கணும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். அதாவது இப்போ நான் தான் சப்ஜெக்ட் அப்படின்னா ஏன் மேலே விழுவுற இந்த லைட் இந்த கிரேயில் விழுவணும். அப்போது எனக்கு பக்கத்தில் இந்த கிரே கார்டை வச்சுருக்கணும். அப்படி வச்சு மெஷர் பண்ணாதான் எனக்கு கரெக்டான எக்ஸ்போஷர் கிடைக்கும். நான் இங்கே இருக்க போக எனக்கு மேலே விழுகிற லைட் வேறு ஒன்றா இருக்கும். நீங்கள் இது வேறு எங்கேயோ இருந்து இதை மெஷர் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போசர் தப்பாக தான் வரும். நம்மளோட சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு லைட் விழுவும் பார்த்தீங்களா, அந்த லைட்டு வந்து ஃபஸ்ட்டு இந்த கார்டில் விழுகிற மாதிரி வச்சுட்டு இந்த கார்டை மெஷர் பண்ணி நம்ம லைட்டை கேமராவுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடணும். இவ்வளோ தான் இந்த சப்ஜெக்டோட லைட் அப்படிங்கிறத கரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கரெக்டாக புரிஞ்சுக்கும். ஸோ இவ்வளோ தான் எக்ஸ்போஸ் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த எக்ஸ்போஷருக்கு தான் நமக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுக்கும். இது சம்மந்தம் இல்லாத இடத்துல வந்து வச்சு மெஷர் பண்ணோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கான லைட் வந்து தப்பாக தான் வரும். ஸோ இவ்வளோ தான் மீட்டரிங் அப்படிங்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. மேக்ஸிமம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பாட் மீட்டரில் கேமராவை செட் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் மீட்டரில் வச்சு எடுக்கிறது எல்லா நேரத்துலையும் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு கரெக்டான இடத்துல இருந்து லைட்டை எடுக்காமல் நம்ம சப்ஜெக்டில், அதாவது நம்மளோட ஃப்ரேமில் எங்கே வேணாலும் கருப்பு அதிகமாக இருக்கலாம், ஒயிட் அதிகமாக இருக்கலாம், இந்த மாதிரி மாறி மாறி இருக்கலாம். அப்படி இருக்கும்போது கரெக்டான லைட்டை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. அதை தப்பாக எடுத்துடாமல் பார்த்துக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால் ஸ்பாட் மீட்ரு எப்போ யூஸ் பண்ணணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டான ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா மட்டும் ஸ்பாட்டை போட்டு ட்ரை பண்ணுங்கள். மற்ற நேரத்தில் எவாலுவேட்டோ ஆர் சென்டர் வெயிட்டடோ வச்சு ஷூட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ப்ரொஃபஷ்னல் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் ப்ரொஃபஷ்னல்ஸ் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷ்னல் தெரிஞ்சிக்க வேண்டாம், ப்ரொஃபஷ்னலுக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ட்ரிக்கு இது தான். பிகினர்ஸ் ஏன் இதை பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு இது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி இல்லை சைட்லேயோ ஏதோ ஒரு பக்கம் சப்ஜெக்ட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி லைட்டு வந்து இருக்குது அப்படின்னா சப்ஜெக்டில் கொஞ்சம் லைட்டை வேறு இடத்துல இருந்து மாற்றி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம ஸ்பாட் மீட்டரை போட்டு ட்ரை பண்ணலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம லைட்டை கம்மி பண்ணி நம்ம சப்ஜெக்ட்டுக்கு கரெக்டான லைட்டை கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு செட்டப் டைரெக்டாக இந்த ஹல்க்குக்கு பின்னாடி லைட்டை செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியுது. அதாவது சுத்தமாக ஹல்கோட ஃபேஸ் நமக்கு தெரியவே இல்லை, சுற்றி லைட்டே கிடையாது, ஹல்க்குக்கு பின்னாடி மட்டும்தான் லைட் இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். இருங்க, இப்போ மல்டிமீட்டரில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஹல்கை ஃபோக்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச அவுட்புட். அடுத்தது சென்டர் வெயிட்டடுக்கு போவோம். இப்போது ஹல்கை ஃபோக்கஸ் பண்ணி அகைன் ஒரு கிளிக். இதோட ஷாட் இப்படி வந்திருக்கு. அடுத்தது நம்மளோட ஃபேவரைட் ஸ்பாட் மீட்டருக்கு போவோம். ஹல்கை ஃபோக்கஸ் பண்ணியாச்சு. ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அந்த லைட் நமக்கு எங்கேருந்து வேணுங்கிறத நம்ம டச் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் இங்கே வச்சேன்னா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி லைட் மாறும், இங்கே வச்சேன்னா அந்த இடத்துக்கான எக்ஸ்போஷரை கொடுக்கும். நான் எந்த இடத்துல வச்சா லைட் கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல நான் ஸ்பாட் மீட்டரை கொண்டு போய் அந்த பாயிண்ட்டை வச்சுட்டு எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குது, ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்பாட் மீட்டர். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தாராளமாக ஸ்பாட் மீட்டரை வச்சுட்டு வேறு சப்ஜெக்டை வந்து மெஷர் பண்ணி ஷூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்.
பட் இந்த மாதிரி குரூப் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் ஸ்பாட் மீட்ரு செட் ஆகாது. ஒரு ஆள் வந்து கருப்பாக இருப்பாங்க, ஒரு ஆள் வந்து வெள்ளையாக இருப்பாங்க. அப்படிங்கும்போது வெள்ளையாக இருக்கவங்க மேலே ஸ்பாட் மீட்டரை வச்சோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஒரு வெளிச்சமான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு கேமரா அண்டர் பண்ணிவிட்டு அதை வந்து டார்க் ஆக்கி மற்றவங்க கருப்பாக இருக்கவங்களாம் சுத்தமாக மூஞ்சியே தெரியாத அளவுக்குலாம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பண்ணக்கூடாது. இதுவே கருப்பாக இருக்கவங்க மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு இருட்டான விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு கேமரா அது பாட்டுக்கு 2 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுச்சு அப்படின்னா அப்போ வெயிட்டாக இருக்கவங்களாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி மூஞ்சிலாம் பளீர்னு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிற அளவுக்கு போயிடும். அதுலேயும் டீட்டெயில் இல்லாமல் போயிடும். ஸோ இன்கேஸ் அவங்க ஒரு வெள்ளை கலர் சட்டை போட்டிருக்காங்க அப்படின்னா கூட அந்த சட்டை டீட்டெயிலே இல்லாமல் மாதிரி ஓவர் எக்ஸ்போஸ் ஆகி போயிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்பாட் மீட்டரில் நம்ம லைட்டாக கரெக்டாக எடுக்கணும். பட் அது வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸில் சிரமம் கஷ்டம் கரெக்டாக வராது. ஸோ அப்போ எவாலுவேட் ஆர் மேட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அட்வான்ஸ் லெவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஸ்பாட்டு தான் யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுக்காக நம்ம எல்லா நேரமும் ஸ்பாட்டை போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு தவறான கைடன்ஸ், தப்பு. அப்படி போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டான ஒரு அவுட்புட் வராது. எங்கே யூஸ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் எது மேலே வச்சு ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதை விட முக்கியம். ஓகே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது மீட்டரிங் எதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த 3 வகையான மீட்டரிங் என்னென்னங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம், எந்த நேரத்தில் எதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் மோகனராஜன். தேங்க்யூ, பாய்.